அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது நாம் சில கேள்விகளை பார்க்க போகிறோம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் நமக்கு சில கேள்விகளை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கான விடையை இப்போது நாம் காணலாம். முதலாவது கேள்வி, மதங்களை விமர்சனம் செய்யலாமா என்று ஒரு கேள்வி. விமர்சனம் செய்யலாம். எந்த ஒரு கருத்தும், எந்த ஒரு சித்தாந்தமும், எந்த ஒரு கொள்கையும், எந்த ஒரு மதமும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. ஆகவே எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். எப்படி செய்வது என்பதில் தான் கவனம் செலுத்த வேண்டும். அதை பின்னர் பார்ப்போம். ஆக விமர்சனங்கள் தேவை. பல காரணங்களுக்காக விமர்சனங்கள் தேவை. விமர்சனத்தின் மூலமாக அந்த கொள்கையினுடைய பலத்தையும் அறிந்து கொள்ள முடியும், அந்த கொள்கையினுடைய பலவீனத்தையும் அறிந்து கொள்ள முடியும். சில சமயங்களில் நாம் பின்பற்றுகின்ற கொள்கைகள் காலத்திற்கு ஒவ்வாததாக இருக்கலாம், மூட நம்பிக்கைகள் நிறைந்ததாக இருக்கலாம். இப்படி பல்வேறு நிலைகள் வருகிற போது அவற்றையெல்லாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவற்றை விமர்சனம் செய்தால்தான் அவையெல்லாம் நாம் சரி செய்ய முடியும். அந்த வகையில் அந்த கருத்துக்கள் எவ்வளவு தொன்மையானதாக பழமையானதாக இருந்தாலும் சரி, அப்போ அவைகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. ஆனால் இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, எப்படி செய்யணுங்கிறதா. எல்லா விமர்சனத்திற்கும் எல்லைகள் உண்டு. அப்சல்யூட் ஃப்ரீடம், முழுமையான கருத்து சுதந்திரம் என்று ஒன்று கிடையாது. எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதான். இஸ்லாம் இது பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் நம்முடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். அரசியல் சாசனத்தினுடைய 19(1)A பிரிவு சொல்லுகிறது, all citizens shall have the right to freedom of speech and expression. எல்லா குடிமக்களுக்கும் தமது கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிறது. அதை சொல்லிவிட்டு பின்னாலே சொல்லுகிறது சில விஷயங்கள். இந்த கட்டுப்பாடுகள்லாம் தேவை. என்ன கட்டுப்பாடு? இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் வேட்டு வைப்பதாக அந்த விமர்சனம் இருக்கக்கூடாது. இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்தாக அமையக்கூடாது. இந்தியாவின் நட்பு நாடுகளுடைய உறவை குலைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது கண்ணியமாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நீதிமன்றங்களை அவமதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, பழித்துரைப்பதாக இருக்கக்கூடாது, வெறுப்பை தூண்டுவதாக அமைந்திருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் சில கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்கு. ஆக கருத்து சுதந்திரம் வேண்டும் தான். ஆனால் கருத்து சுதந்திரம் பயன்படுத்துபவர்கள் இந்த கட்டுப்பாடுகளையும் மனதிலே கொள்ள வேண்டும். மத விமர்சனங்கள் மிக உணர்ச்சி பூர்வமானவை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக எளிதிலே தீப்பற்றி எரியக்கூடியவை, ஹைலி இன்ஃப்ளேமபிள் என்று சொல்லுவோமே, அந்த வகையை சார்ந்தது. அவன் பல ஆண்டு காலமாக பின்பற்றி வருகின்ற ஒரு கொள்கையை நாம் இழிவாக பேசுகின்ற போது அவன் பொங்கி எழுந்து விடுவான். அது பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆகவே அதில் மிகுந்த கவனம் தேவை. குர்ஆன் இது பற்றி என்ன சொல்லுகிறது? முதலாவதாக என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. பிறர் வணங்குகின்ற பொருட்களை, அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள். உலாத்த சுப்புல்லதீன எதுவுன மின் தூனில்லா, அவர்கள் அழைக்கின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். அவ்வாறு திட்டினால் அவர்கள் நீங்கள் அழைக்கின்ற அல்லாவை திட்டுவார்கள். குர்ஆன் சொல்லு. நீ அவனை திட்டினா அவன் ஒன்று திட்டுவான். ஆக திட்டக்கூடாது. கேலி, கிண்டல், அவமானப்படுத்துதல் இவையெல்லாம் நிச்சயமாக கூடாது. அதுவும் மத விஷயங்கள் நிச்சயமாக கூடாது. அப்படி என்றால் எப்படி செய்ய வேண்டும், அதற்கு ஒரு வழிகாட்டுதலை குர்ஆன் தருகிறது. 16வது அத்தியாயத்தில் ஒரு வழிகாட்டுதல். இறைவனுடைய பாதையில் மக்களை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் விவேகத்தை கொண்டு அடையுங்கள். வில் ஹிக்மா, விவேகம். ஆக அந்த விமர்சனம் அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும், சிந்தனை பூர்வமானதாக இருக்க வேண்டும்.
அந்த விமர்சனம் ஒரு மனிதனை சிந்திக்க வைக்க வேண்டும். அவனுடைய உணர்ச்சிகளை கிளறிவிடக்கூடாது. சிந்தனையை கிளற வேண்டுமே தவிர உணர்ச்சிகளை கிளறக்கூடாது. இது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது சொல்லுகிறது, அழகிய வார்த்தைகள், ஒல் மௌஇதத்துல் ஹஸனா, அழகிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். நீங்க பார்க்குறோம், அந்த விவாதங்கள்ல நடக்கக்கூடிய அந்த காரசாரமான விவாதங்கள்ல பல பேர் வார்த்தையை தவற விட்டுறாங்க. தொலைக்காட்சிகள்லையும் நீங்க பார்க்கலாம். மிக எளிதாக உணர்ச்சி வசப்பட்டு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை அவர்கள் வாயிலிருந்து வந்து விடுகிறது. அது மோசமான விளைவுகளுக்கு இட்டு செல்கிறது. கடைசியாக அது சண்டையில் தான் முடியும். அது ஆக அழகிய சொற்களை நீங்கள் பயன்படுத்துங்க என்று சொல்லுகிறது. மூன்றாவதாக, அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள். விவாதம் செய்வதாக இருந்தால் அது அழகிய பண்பாட்டான முறையிலே அந்த விவாதங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அழகிய முறையிலே வாதம் பண்ணுங்க. அது 3 சொல்லுது. ஒன்று விவேகம், அழகிய வார்த்தைகள், அழகிய முறையிலே விவாதம் செய்தல். ஆக சரியாக சொல்வதாக இருந்தால் கருத்து பரிமாற்றம் தான் நடைபெற வேண்டும். கருத்து பரிமாற்றம், டிபேட், டயலாக், நாட் டிபேட். டயலாக் வேறு, டிபேட் வேறு. டயலாக்னா கருத்து பரிமாற்றம். இவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அதுக்கு இவர் பதில் சொல்கிறார், அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். இப்படி தான் போகணும். நீயா நானா மாதிரி பேசக்கூடாது. ஒம் மார்க்கம் பெருசா, எம் மார்க்கம் பெருசா என்றெல்லாம் பேசக்கூடாது. விவாத மேடையாக மாறிவிடக்கூடாது. ஆக விவாதம் புரிவதனால எந்த நன்மையுமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விவாதத்தில் எந்த நன்மையும் கிடையாது. விவாதத்தில் நீங்க இறங்குனீங்கன்னா அது விதண்டாவாதமாக தான் போய் முடியும். ஒன்று சொல்வார்கள், எல்லா வாதங்களுக்கும் மருந்து உண்டு. முட்டுவாதம், கைவாதம், அந்த வாதம், எல்லா வாதத்துக்கும் மருந்து உண்டு. விதண்டாவாதத்துக்கு மருந்து கிடையாது. ஆகவே விதண்டாவாதத்தில் நீங்கள் இறங்கக்கூடாது. அதில் எந்த நன்மையுமே கிடையாது. நபிகள் நாயகம் இந்த வழிமுறையை கையாண்டதில்லை. தன்னை சந்திக்க வந்த அர்ஜுனிடத்திலே இஸ்லாத்தின் சிறப்புகளை பற்றி அதிகமாக சொல்வார்கள். பிற மதங்களை பற்றிய விமர்சனங்கள் குறைவாக இருக்கும். அப்படியே சொன்னாலும் அது அறிவுபூர்வமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலும் முஸ்லிம் அறிஞர்கள் இது போன்ற விவாதங்களில் அதிகமாக இறங்கியதில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திட்டக்கூடாது, அழகிய முறையில் விவாதம் செய்ய வேண்டும். இதுதான் மதங்களை விமர்சனம் செய்வதற்கான அளவுகோல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், நமது நாட்டு சூழ்நிலைகள், நாட்டிலே கலவரங்கள் உருவாவதற்கு முக்கியமான காரணமே இன்னொரு மதத்தை இழித்தும் பழித்தும் பேசுகின்ற காரணத்தினால் கலவரங்கள் உருவாகின்றன. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வெகுண்டு எழுகிறார்கள். ஆக 2 சமுதாயங்கள் மோதிக்கொள்கின்றன. இதுதான் அவங்களுக்கு வேணும். யாருக்கு? வகுப்புவாதிக்கு இதுதான் வேணும். அவன் அப்படி பேசுறதே அதுக்காகத்தான். எதுக்கு? பிற மதத்தை தாக்கி பேசினா அந்த ஊர்ல அமைதி குலையும், ஊர் மக்கள் 2ஆக பிளப்பார்கள், போலரைசேஷன், அணி திரள்வார்கள், தமது கட்சியை அங்கே வளர்த்து விடலாம் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு நாம் பலியாகிவிடக்கூடாது. ஆகவே இந்த வகுப்புவாத வலையிலே நாம் வீழ்ந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட வாதங்கள் செய்பவர்கள் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும், அவர்களை கண்டிக்க வேண்டும். ஆக இறுதியாக நாம் சொல்வது, விமர்சனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன, இழிவுபடுத்துதல் அனுமதிக்கப்படும். விமர்சனங்கள் தேவை, இழிவுபடுத்துதல் தேவை இல்லை. கருத்து பரிமாற்றம் தேவை, விவாதங்கள் தேவை. இதை புரிந்து கொண்டால் மதங்களை நாம் விமர்சனம் செய்வதனால் எந்த பிரச்சனையும் வராது.